Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஜேசன் சஞ்சய் அவரோட படம் ரிலீஸ் ஆகுமா, அவர் படம் எடுக்க தான் போறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளா இருக்கு. புதுசா என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, முதல்ல இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறதா இருந்தாராம். எனக்கு தெரிஞ்சு அந்தகன் படம் இன்னும் ஓடிடிலேயே ரிலீஸ் ஆன பாடு இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்துல சொன்னாங்க இனி வருஷத்துக்கு 5 படம் அவரோடது வரும். இப்போ பல டேரக்டர்லையும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஒரு 3-4 டேரக்டரில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு. நான் ஒரு நல்ல ஆலோசனையை வந்து சேரான்ட்ட இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. சத்யஜோதியோட ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை வந்து ரவி அரசு தான், ஈட்டி படத்தை எடுத்த ரவி அரசு தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இப்படி ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னா கண்டிப்பா விஷால் படம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷால் படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பஞ்சாயத்து சேர்ந்துருச்சு. போன வாரமே முன்பணம் கொடுத்துருக்கணும் விஷாலுக்கு. இது வரைக்கும் அவங்க கொடுத்ததா தெரியல. அதுக்கு முக்கியமான காரணம் தயாரிப்பாளர் சங்க இஷ்யூவை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு டைமில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு டைமில் வந்து அந்த ஸ்ட்ரைக் நடக்குமா அப்படின்னா வந்து நடக்காமே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதில் வந்து நாங்கள் தனுஷ், சிம்பு, விஷால் இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க இதுக்கப்புறம் படம் நடிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வரனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது சார். இல்லை, இது வந்து மாறி மாறி இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தான் ஆரம்பிச்சது. அங்கே தான் வந்து பல நட்சத்திரங்கள் வந்து தங்களுடைய எந்த அக்ரிமெண்ட்டையும் ஆனர் பண்ணுறதில்ல, ஒழுங்கீனமாக நடந்துக்கிறாங்க. அதனால் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள ஒப்பந்தம் செய்கிறதுக்கு முன்னாடி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்துக்கிட்டு ஒப்பந்தம் செய்யணும்னு ஒரு விதி உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஜென்ரல் பாடியில் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அப்போ அவங்க எந்த பேரையும் சொல்லலை. ஆனால் நம்ம ஊடகத்தில் வந்து இவங்களா ஊகிச்சு ஒரு 5-6 பேரை சொன்னாங்க. அதுக்கு பேரில் வந்து பல விவாதங்கள்லாம் நடந்ததெல்லாம் தெரியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அஃபீஷியலாகவே இந்த 3 நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கலந்து ஆலோசித்து விட்டு அதுக்கப்புறம் படம் எடுங்கன்னா அதில் முக்கியமான இடத்துல இருந்தது 1 விஷால், 2வது சிம்பு, 3வது தனுஷ். இதில் சிம்பு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் ராயப்பன், ஐஸ்வரி கணேஷ் 2 பிரச்சனை இருந்தது. இதில் வந்து மைக்கேல் ராயப்பன் பிரச்சனை முடிஞ்சிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் அப்போ விசாரித்தா அது இன்னும் அதுவும் முழுமையாக முடிஞ்சதாக தெரியல. அதே மாதிரி தான் ஐஸ்வரி கணேஷ் பிரச்சனை, அதுவும் ஒரு வாரம் வந்து முடிஞ்சிருச்சு, அவருக்கு படம் பண்ண போகிறார் இவருன்றாங்க. அடுத்த வாரம் அது நடந்ததாக தெரியலன்றாங்க. இன்னும் அது வந்து ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்ததாக தெரியல. இன்னொன்று தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நீண்டுக்கிட்டே இருக்குது. இதில் ஒரே ஒரு படம் இட்லி கடை திரைப்படம் மட்டும் ஏற்கனவே அவர் படப்பிடிப்பு தொடங்கிய படம் அப்படின்றதுனால அனுமதிச்சிட்டாங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்களாக எந்த படத்தையும் வந்து புதுசாக தொடங்கக்கூடாது அப்படின்றது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய விதி. அதாவது படப்பிடிப்பு ஆரம்பிக்கக்கூடாது. படப்பிடிப்பு தான் ஆரம்பிக்கக்கூடாது, தொடக்க விழா நடத்தினா என்னன்ற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் பூஜை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து இட்லி கடை படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்காருல்ல ஆகாஷ், அவருடைய தயாரிப்புலேயே அடுத்த ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்க இருக்காரு தனுஷ். இன்னொரு பக்கம் பார்த்தா அன்பு செய்யின் படம். அதே மாதிரி தான் சிம்புவும் சொல்லணும். சிம்புவும் இப்போ பல திரைப்படங்கள் வந்து நடிக்கிறதா ஒப்பந்தம் ஆகிட்டே இருக்காரு. இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ முக்கியமாக அடுத்து பார்த்தோம்னா விஷால். ஏன்னா நம்ம போன வாரம் கூட சொல்லியிருந்தோம் சத்யஜோதியோட ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை வந்து ரவி அரசு தான், ஈட்டி படத்தை எடுத்த ரவி அரசு தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இப்படி ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னா கண்டிப்பா விஷால் படம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷால் படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பஞ்சாயத்து சேர்ந்துருச்சு. இப்போ நான் கூட இப்போ லாஸ்ட் டைம் நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், இது ஒரு சின்ன பிரச்சனை தான். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விஷாலே நேராக போய் என்ன ப்ராப்ளம் வாங்க பேசுவோம்னு சொல்லி பேசிட்டு எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணான்னு உட்காந்து பேசினா அதை முடிச்சிடலான்னு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ சத்யஜோதி படம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஷாலை வச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கூட ஒரு சின்ன தேக்கம் ஏற்பட்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் வந்து அவங்க
போன வாரமே முன்பணம் கொடுத்துருக்கணும் விஷாலுக்கு. இது வரைக்கும் அவங்க கொடுத்ததா தெரியல. அதுக்கு முக்கியமான காரணம் இது போன்ற தடைகள் தான். ஏன்னா நம்ம அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கவே முடியாத சூழ்நிலையிலேருந்து அது எவ்வளோ நாளைக்கு வெட்டி கட்டுறது அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிப்பாங்க இல்லையா. விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை தவிர அவருக்கு வேறு சில பிரச்சனைகளும் ஏற்கனவே இருக்குது. லைக்காவோட ஒரு கேஸு நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து 20 கோடி ரூபா இன்னொரு தரணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு இருக்குது. இது நீங்களாக பார்த்தா சமீபத்தில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் தயாரித்த படம் இருக்குல்ல ரத்னம், அந்த படத்தை வந்து விஷால் தான் ரிலீஸ் பண்ணார். ஓகே. அதில் வந்து தியேட்டர் சைடில் பார்த்தா அந்த படம் பெரிய வெற்றி பெறல. தியேட்டர் அதிபர்களுக்கு வந்து ஒரு பெரும் தொகையை பணம் திருப்பி கொடுக்க வேண்டியது. ஓகே. அந்த படத்தினுடைய உரிமைகளை வாங்கி விஷால் ரிலீஸ் பண்ணதை பற்றி 2 பர்செப்ஷன் இருக்குது. ஒன்று, விஷாலுடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு விஷால் வந்து அந்த படத்தை வாங்கணும், நீங்கள் நடித்ததுக்கு சம்பளம் வாங்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பட தயாரிப்புலேருந்து ஒதுங்கிறது அதுக்கு தானே, திருப்பி அதே லாஸ் எதுக்கு நீங்கள் கேரி பண்ணுறீங்க, நீங்கள் படம் ஓடுனா டிஸ்ட்ரிபியூட்டர் 2 பேர் சம்பாரிச்சிட்டு போட்டோமே அப்படின்றது ஒரு பக்கம். ஏன் அந்த படத்தை வந்து விஷால் வாங்கினார் அப்படின்னா, அந்த படத்துக்கு ஒரு பெரிய தொகையை வந்து எதிர்பார்த்துருக்கார் விஷால், இந்த தொகைக்கு போகணும். அந்த வேலை அந்த படத்துக்கு வரல. கார்த்திக் சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தன்னுடைய படங்களுக்கு வந்து அப்படியே 100 மடங்கு லாபம் 150 மடங்கு லாபம்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அவர் ஒரு 100 ரூபாய்க்கு படம் எடுத்தார்னா 120 ரூபா 130 ரூபாய்க்கு விலைக்கு அந்த படத்தை யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை 110 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா 10 ரூபா லாபம் வந்து போதும்னு கொடுத்துட்ற ஆள் தான் கார்த்திக் சுப்புராஜ். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த சைடில் டைரக்டர் பக்கம் தாண்டி வியாபார ரீதியாக நான் சொல்கிறேன். இவர் அந்த படத்தை கொடுக்க தயாராக இருந்தபோது நோ குறைஞ்ச விலை கொடுக்காதீங்க படத்தை, நீங்கள் குறைச்சி வைத்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் மார்க்கெட் என்ன இருந்து அந்தஸ்து என்ன இருந்துன்னு கேட்டவுடனே, அப்படியா என்ன விலை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, குறைஞ்சது இந்த விலைக்கு கொடுக்கணும், அப்போ நீங்கள் அந்த விலைக்கு எடுத்துங்கன்னு கும்பிட்டு விட்டு கொடுத்தாங்க. ரைட்டு. இவர் வாங்கிட்டார். இப்போ படம் ஓடனா யார் கொடுக்கணும், இவர் தானே திருப்பி. இது இவர் பக்கம் நஷ்டம். இதை வந்து விஷாலுடைய நண்பர்கள் இதை ஏன் வாங்கினான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நல்லது தான் சார், இப்போ தானே நடிகர்களுக்கு தெரியும். கரெக்ட். நீங்களே படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் படம் என்ன மார்க்கெட்டில் ஓடுது, அதனால் என்ன லாபம்னு தெரியல, அது பேஸ் பண்ணி சம்பளம் வாங்குவீங்கல்ல. நீங்கள் எங்கேயோ நினச்சிக்கிட்டு இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணுது 200 கோடி வசூல் சொன்னது எல்லாரும் வந்து வலைதளங்களை சொல்கிறது நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு சம்பளத்தை கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு ரியாலிட்டி தெரியல. அதனால் இது மாதிரி 4 நடிகர் வாங்கி அவங்க பட்டா தான் தெரியும் அவங்களுடைய பொசிஷன் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்த போதிலும் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபைனான்ஷியலாக நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது போன்ற சிக்கல்களும் இந்த படம் ஆரம்பமாகறதுல வந்து ஒரு தடையாக இருக்குது இன்றைக்கி அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சார், ஆக்டர் பிரசாந்த் அந்தகன் படம் இன்னும் ஓடிடிலேயே ரிலீஸ் ஆன பாடு இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் சொன்னாங்க இனி வருஷத்துக்கு 5 படம் அவரோடது வரும், சீக்கிரமே கல்யாணம் பண்ண போகிறாரு, இப்படி நிறைய சொன்னாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு விஷயமுமே நடக்காத மாதிரியே தான் இருக்குது. அதாவது கல்யாணமும் நடக்கலை, படமும் ஆரம்பித்த மாதிரி தெரியல அப்படின்னீங்க. நான் வந்து பிரசாந்தனுடைய அப்பா தியாகராஜனோட நெருக்கமான தொடர்பில் இருக்கேன். இந்த 2க்கும் ரொம்ப சீரியஸாக முயற்சி பண்ணிட்டுருக்காரு அவர், அது எனக்கு நல்லா தெரியும். இப்போ பிரசாந்துக்கு வந்து திருமண வாய்ப்பு, அதாவது அவரை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஜாதகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஜாதக பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ தியாகராஜன். மிக விரைவிலேயே அந்த திருமண செய்தி அறிவிக்கப்படுறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான முயற்சி நடந்துகிட்ருக்கு. திருமணம் சரி, படத்தை பற்றி என்ன முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு கேட்கலாம். எப்படி இது ஜாதகம் நிறைய வந்துட்டுருக்கோ அது மாதிரி பல டேரக்டர்லேயும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 டேரக்டரில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நான் ஒரு நல்ல ஆலோசனையை வந்து தியாகராஜன்ட்ட இன்றைக்கி காலையில் தான் சொன்னேன். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமையும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போவே அந்த காம்பினேஷனை பற்றி சொல்கிறது சரியாக இருக்காது. அது சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி அவர் பேசுகிறேன்னு இருக்கார் அந்த டேரக்டர்கிட்ட. பேசி அது நடந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக பிரசாந்துடைய கேரியரில் அமையும். ஜேசன் சஞ்சய் அவரோட படம் ரிலீஸ் ஆகுமா, அவர் படம் எடுக்க தான் போறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக இருக்குது. ஆமா, ஒரு 1 இயர் ஆச்சு அவர் அப்டேட் கொடுத்து. ஆனாலுமே யாரு கேஸ்ட் அண்ட் க்ரூ எதுவுமே இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல. ஆனா இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப புதுசா என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, முதல்ல இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறதா இருந்தாராம். ஆனா அதுக்கப்புறம் அனிருத் தொடர்ந்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகிட்டே வர்றதுனால அவருக்கு டைம் இல்லாததுனால என்னால இந்த படத்துக்கு மியூசிக் நிறைய படத்துலேருந்து விலகி இருக்கார் போல அனிருத். கவின் படத்துலேருந்து கூட விலகி இருக்கிறதா இன்னொரு செய்தி வந்துகிட்டு இருக்கு கூடவே. ஆமா, இப்படி நிறைய படங்கள்ல கமிட் ஆகிட்டு வர்றதுனால இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஜேசன் சஞ்சய் நெக்ஸ்ட் இயர் படத்தை வந்துட்டு ஷூட்டிங் ஃபுல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்டார்ட் பண்ண போறாரு. 6 monthsல அந்த படத்தையே முடிக்க போறாங்க. ஸோ அந்த படத்துக்கு தமன் தான் இசையமைக்க போறதா இப்போ புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு கையில் உள்ள ஒரே படம்னா இப்போ
இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆண்டில். இதெல்லாம் வேற ஒன்றும் வேற யாரையும் அவங்க இது வரைக்கும் ஒப்பந்தம் செய்திருக்கிறதா தெரியலையே புதுசா. சார் கலகலப்பு 3 அந்த படம் முதல்ல வெளியாகுமா இல்ல மூக்குத்தி அம்மன் 2 படத்தை முதல்ல ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ கலகலப்பு 3 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குஷ்பு தமன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கலகலப்பு 3ல தமன்னா இருக்காங்களா இல்லையா, இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனா டோட்டலா மாறி இருக்கு. இல்லை இப்போ வந்து பார்ட் 2 பார்ட் 3 படங்களில் பெரும்பாலும் கதைக்கே தொடர்பு இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நட்சத்திரங்களுக்கு தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பார், அவருடைய கரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச படம் அரண்மனை 4. அரண்மனை 4ல் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்தது யார்? தமன்னா. ஆக தமன்னா ஒரு நம்ம படத்தில் இருந்தாங்கன்னா அது படத்தை, அதாவது வியாபாரிகள் ரீதியாகவும் ரசிகர்கள் பார்வையிலும் பார்க்கும்போது கூட சுந்தர் சி தமன்னா காம்பினேஷன் அப்படின்றது ஒரு வெற்றிகரமான காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால் தமன்னா வர வரைக்கும் காத்திருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தானே நினைப்பாங்க. அந்த படத்தை தயாரிக்க போகிறவர் என்னுடைய நண்பர் கண்ணன் ரவின்னு துபாயில் இருக்கார். அவர் துபாயில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் தான் ராவணக்கோட்டம் அப்படின்னு ஒரு படத்தை சாந்தனு வச்சு பண்ணியிருந்தார். அந்த படத்தை அவர் ப்ரமோட் பண்ண செயலாம் பார்த்து நானே அசந்து போயிட்டேன். படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு துபாயில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார். அந்தளவு செலவு பண்ணி, அதாவது சினிமா மேலே ஒரு மிகுந்த காதல் கொண்டவர். அதே மாதிரி சினிமாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எந்த அளவு வேணால் செலவழித்து பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவர் சினிமா உலகத்துக்கு வரதே ஒரு நல்ல விஷயந்தான். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இந்த கலகலப்பு 3 மட்டும் இல்லை, சிம்புவும் ஒரு படத்துக்கு புக் பண்ணியிருக்காரு. வந்து சிம்பு பட தயாரிப்பாளர் பட்டியலில் இப்போது கண்ணன் ரவி இருக்கிறதாக சமீபத்தில் ஒரு செய்தி. சார் இப்போ நீங்கள் கண்ணன் ரவி அவர் வந்து சிம்புவோட ஒரு படம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தேசிங்க பெரியசாமி அந்த STR 48 அனௌன்ஸ் பண்ணாங்களே, இப்போ அது STR 50 ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தை தான் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் உள்ள ஒரு தயாரிப்பாளர் தேவை. அப்போ தான் அதை பண்ண முடியும்னா அது ஒரு பிக் பட்ஜெட் படம். கண்ணன் ரவியை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளாதார பலம் உள்ளவர். அதனால் இந்த படத்தை பண்ண சொல்லி அவர்கிட்ட சிம்பு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.